இப்போ நம்ம டேஸ்டியான குஸ்கா செய்ய போகிறோம். இதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2, இதில் ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டினதுங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் வாசத்துக்கு. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி மல்லி புதினா போட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுருங்க. தயிர் 1 ஸ்பூனுங்க. உப்பு 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு. இது வந்து 1 டம்ளர் அரிசியை நான் தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை போட்டாச்சுங்க. தண்ணி வந்து 1:2 ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் ஸ்பைசஸும் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். வில்சி குக்கரில் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. டேஸ்டியான நம்ம ப்ரெஷர் குக்கர் இறங்கினோன்னே see the kuska color and the nice aroma. ரொம்ப டேஸ்டியாக உதிரியாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்குங்க. குஸ்கா ரெடி.